ஒரு போலி திருமண பதிவு பண்ணுறான். நிமிஷா பிரியா தனியாக மாட்டிக்கிட்டாங்க மகதி கிட்ட. சிக்கல் இல்லாமல் நல்ல வசதியான வாழ்க்கை வாழ போகிறோன்ற மாதிரி இருக்கும்போது தான் அந்த மகதி அவனுடைய உண்மையான ஒரு கோர முகத்தை காட்டுறான். இந்திய செவிலியர் தன் ஏமன் நாட்டு கணவரை கொன்று விட்டார் அப்படின்ற மாதிரி தான் செய்தி வருது. அவங்க கணவரை பதறாரு. புருஷன் நான் இங்கே இருக்கேன், இன்னும் கணவனை கொண்டுட்டாங்க அப்படின்னு செய்தி வருது. கொன்னது மிகப்பெரிய குற்றம் தான். இவனுடைய செயல்களை கன்சிடர் பண்ணும்ல. இவங்களும் இங்கே மிகப்பெரிய பாதிக்கப்பட்ட ஒரு பெண், செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணவன், அதுக்கப்புறமா அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவளையே ஜெயிலுக்கு அனுப்பிச்சவன். இந்த மாதிரி ஒரு கொடூரனை கொண்டு இருக்கா, தெரியாமல் கொண்டு இருக்கா, அதுவும் இன்டென்ஷனலாக கொல்லலை. அதனால் நாங்கள் மன்னிச்சிடுறோம் அப்படின்ற பெருந்தன்மையாக அவங்க சொல்லணும். இந்த மகதி குடும்பம் இதை எப்படி அனுமதிச்சிச்சுன்னு தெரியவே இல்லை. நிமிஷா பிரியா தேர்ந்தெடுத்த தப்பான ஒரு நாடு தான் ஏமன்னு நம்ம சொல்லணும். ஒரு கிளினிக் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒரு பார்ட்னர்ஷிப் மகதி கூட சேர்ந்து பார்ட்னராக ஆரம்பித்த கிளினிக்கு அந்த மகதி இவங்களுக்கு கொடுத்த டார்ச்சர், உடல் ரீதியான செக்ஸ் டார்ச்சர், பாஸ்போர்ட்லாம் பறித்து வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கான். உறவினர்கள் நண்பர்கள் கிட்ட ஒரு 50 லட்ச ரூபா கடன் வாங்குறாங்க கிளினிக் ஓப்பன் பண்ணலாம். அந்த அரபு நாடுகள்லேயே அங்கே சட்டம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் சிட்டிசன் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கணும். மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் நிமிஷா பிரியா தான். அதாவது நான் நாட்டை விட்டியாவது போகிறேன், என்னை விட்டுரு அப்படின்னு கெஞ்சினாலும் இவன் அந்த பாஸ்போர்ட்டை கொடுக்கவே இல்லை. அங்கே ஏமன் நாட்டு மக்கள் மேலேயே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தி வருது. இந்திய அரசாங்கம் நினச்சா இதை செய்யலாம், கொல்லணும்னு நினச்சிருக்க மாட்டாங்க. எதனால் சொல்கிறேன்னா, பாஸ்போர்ட் கிடச்சி அவங்க நாடு திரும்பணும்னு நினைக்கிறவங்க கொலை பண்ணிட்டு நாடு திரும்பணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அது சட்ட சிக்கலை உருவாக்கும்னு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். வணக்கம். வணக்கம் தினா. ஏமன் நாட்டில் கேரளாவை சேர்ந்த செவிலியருக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. இதற்கான காரணம் என்ன? என்னோட முழு விவரம். நிமிஷா பிரியா அப்படின்ற செவிலியர் 2008 கேரளாவிலேருந்து ஏமனுக்கு போகிறாங்க நர்ஸா. பொதுவாக மலையாளிஸ் நிறைய நாட்டில் இந்த மாதிரி செவிலியராகவோ மற்ற வேலைகளுக்கெல்லாம் அதிகமாக போகக்கூடியவர்கள். துபாய் போன்ற அரபு நாடுகளில் அதை அதிகமாக அரபு நாடுகளில் தாண்டி எல்லா நாட்டுக்கும் போகக்கூடியவங்க. ஒரு சின்ன டீ கடையாவது ஏதாச்சும் ஒரு நாட்டில் வச்சுருப்பாங்க மலையாளிஸ் பொதுவாகவே. அந்த மாதிரி நிமிஷா பிரியா தேர்ந்தெடுத்த தப்பான ஒரு நாடு தான் ஏமன்னு நம்ம சொல்லணும். என்னென்னா அங்கே அவங்களுக்கு நடந்த கொடுமைகள், அங்கே ஒரு கிளினிக் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒரு பார்ட்னர்ஷிப் மகதி அப்படின்ற ஒரு நபரை கூட சேர்ந்து பார்ட்னராக ஆரம்பித்த கிளினிக்கு நல்லா போகவே அந்த மகதி இவங்களுக்கு கொடுத்த டார்ச்சர், உடல் ரீதியான செக்ஸ் டார்ச்சர், திருமணம் பண்ணி எனக்கும் நிமிஷா பிரியாவுக்கும் திருமணம் ஆகிடுச்சின்னு ஒரு மோசடி ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி அதில் வர வருமானத்தை ஈட்டி அதன் விளைவாக இவங்க கடவுள் சீட்டுலாம் பாஸ்போர்ட்லாம் பறித்து வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கான். அதனால் இவனுக்கு இவங்க ஒரு செவிலியர், ஆனால் இவங்களும் எப்படி சொல்கிறது, நிறைய பாதிப்புகளுக்கு உள்ளானதுனால அவனுக்கு மயக்க ஊசி போட்டு அவன் எங்கே ஒழிச்சு வச்சுருக்கான்னு தேடி எடுத்துடலாம். மயக்கத்தில் இருக்கும்போது ஓவர் டோஸ் ஆகிடுது, அவன் செத்துடுறான். அப்போ அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு ஹனான் அப்படின்ற அவங்க ஒரு ஃப்ரெண்டு, ஒரு பெண் உதவியை நாடி இவனை துண்டு துண்டாக வெட்டி செத்துட்டான். என்ன பண்ணுறது, தப்பிக்கணுன்றதுக்காக துண்டு துண்டாக வெட்டி ஒரு தண்ணி டேங்க்கில் போட்டுறாங்க. அப்புறமா சிக்கிறாங்க. 2020 இவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுது. இப்போ ஜூலை 16 வரப்போகிற இந்த மாதம் ஜூலை 16 அவங்களுக்கு தூக்கு உறுதியாக இருக்குது. இந்திய அரசு ஒரு சில உதவிகளாக அவங்க தாயார் நாடிக்கிட்டு இருக்காங்க. இதோட முழு விவரம் பார்ப்போம். இதுதான் எப்படி சொல்கிறது, ஓவரால் என்ன பிரச்சனைன்றது தான் இதுதான் நடந்தது. இது எங்கே இந்த பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா, இவங்க 2008 போகிறாங்க. அப்புறமா ரிட்டன் 2011 வராங்க. இங்கே டோமி தாமஸ்னு ஒருத்தரை திருமணம் செஞ்சுக்கிட்டு அப்புறமா இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. ஃபேமிலியோடு மறுபடியும் ஏமனே போகிறாங்க. போகும்போது அங்கே பெருசாக வருமானம் இல்லாததால் அவருக்கும் பெருசாக எந்த வேலையும் கிடைக்கல. இவங்க சம்பளத்தை வச்சு குடும்பத்தை ஓட்ட முடியல. அதனால் ஒரு கணவனும் மகளும் ரிட்டன் இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம இங்கே இப்படியே ஒர்க் பண்ணால் பெருசாக சம்பாதிக்க முடியாது, சொந்தமாக கிளினிக் போட்டால் தான் சம்பாதிக்க முடியும்னு சொல்லி உறவினர்கள் நண்பர்கள்கிட்ட ஒரு 50 லட்ச ரூபா கடன் வாங்குறாங்க. ஓகே. கடன் வாங்கி அங்கே கிளினிக் ஓப்பன் பண்ணலாம். அந்த அரபு நாடுகள்லேயே அங்கே சட்டம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் சிட்டிசன் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கணும். நம்மளால வைக்க முடியாது. இது அங்கே அரபு நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இங்கே போய் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு 50% பங்குதாரராக அவங்க இருப்பாங்க. இது அந்த நாட்டினுடைய சட்டம். அதனால் இந்த மஹதி, அவனுடைய முழு பேர் தலால் அப்டே மஹதி, அவன் எப்படி பழகிறான்னா நிமிஷா பிரியா
வேலை செஞ்ச செவிலியராக வேலை செஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டலில் அவன் வரான். அவனுடைய மனைவிக்கு பிரசவம் அங்கே தான் நடக்குது. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு பழக்க வழக்கம் ஏற்பட்டு தொடர்ச்சியாக நிமிஷா பிரியாவும் அவங்க வீட்டு இல்லை ஒரு ஃபங்க்ஷன்லேயும் அந்த குழந்தை பிறந்த இந்த பேப்டிசம் ஃபங்க்ஷன்லேயும் இதுலேயோ கலந்துக்கிறாங்க. அந்த பழக்கத்தால் இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி லோக்கலில் ஒரு ஆள் வேணும், நம்ம மகதி கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இந்த கிளினிக்கல் ப்ராசஸில் மகதியும் இங்கே இந்தியாவுக்கெல்லாம் வந்து போனதாலாம் செய்தி இருக்குது. என்னென்னா இவங்க ஃபேமிலி கூட நெருக்கமாக இருக்காங்க. மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் நிமிஷா பிரியா தான். இவங்க கடன் வாங்கின இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இங்கே என்னென்னா ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் இங்கே லோக்கலாக எலிஜிபிள் ஆகணும்னா அப்படின்னு சொல்லி இந்த மகதி என்ன பண்ணுறான்னா ஒரு போலி திருமண பதிவு பண்ணுறான். நிமிஷா பிரியாவுக்கும் மகதிக்கும் திருமணமான மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சுதான் இதெல்லாம் நடக்குது எல்லாமே. சரி நம்ம பிஸ்னஸ்க்காக தானே அப்படின்னு சொல்லி இவங்களும் இது பண்ணுறாங்க. இப்போ தான் வந்து இவங்களும் ஏமாற்றப்பட்டாங்கன்ற செய்தி இருக்குது. ஆனால் இவங்களும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுன்றதுக்காக இந்த மாதிரியான முடிவுகள் எடுத்தது இவங்களுக்கே அது பின்விளைவாக மாறிடுச்சு, ஒரு செட்பேக் ஆகிடுச்சு. இன்னும் இந்த மாதிரிலாம் ஒரு ஃபோர்ஜ்டு பண்ணி மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் வச்சுக்கிட்டு இது பண்ணுறாங்க. கிளினிக் வந்து நல்லா போயிட்டுருக்கு. அந்த நேரத்துலேயே 2014 இவங்க இந்த முன்னேற்பாடுகள்லாம் பண்ணுறாங்க. 2015 திருப்பி கணவனையும் மகளையும் கூப்பிட்டுக்கலான்னும் போது ஏமனில் வந்து எதிர்பாராத ஒரு சிக்கல் என்னென்னா அங்கே வந்து சிவில் வார், உள்நாட்டு யுத்தம் நடக்குது. அங்கே இருக்கிற ஒரு சில ரெபல் குரூப்ஸு ஒரு சில இடத்த கைப்பற்றி அந்த சிவில் வாரால் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய இந்தியர்களை வந்து இந்தியா வந்து அழைச்சிக்கிட்டாங்க. இந்தியன் கவர்மெண்ட் ஆப்ரேஷன் ரஹாத் அப்படின்ற பேரில் 4500 இந்தியர்களை அவங்க நம்ம இந்தியா வந்து மீட்டு கொண்டு போகுது. ஏன்னா அங்கே சிவில் வார் இருக்கும்போது இந்தியன்ஸ்க்கு சேஃப்டி கிடையாது. அங்கே ஒரு மற்ற நாட்களை சேர்ந்த ஒரு 1000 பேரும் அங்கேருந்து போகிறாங்க. ஆனால் நிமிஷா இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து அதை விட்டுட்டு எப்படி வர முடியும்? அதனால் அங்கே அவங்க நான் வர விரும்பலை, இங்கேயே தொடர்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த சிவில் வார், இந்த உள்நாட்டு யுத்தத்தால் கணவனும் மகளும் அங்கே திருப்பி போக முடியாத ஒரு சூழல். நிமிஷா பிரியா தனியாக மாட்டிக்கிட்டாங்க மகதிக்கிட்ட. மகதியை பற்றி ஃபோனில் சொல்கிறாங்க, அவனோட நடவடிக்கை சரியில்லை, என்னை வந்து கிளினிக் நல்லா போயிட்டுருக்கு. கிளினிக் வந்து அல் அமான் மெடிக்கல் கிளினிக் அப்படின்னு சொல்லி ஒரு 14 பெட்டு போட்டு அந்த கிளினிக் அந்த போர்டு எல்லாமே இவங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. பெரிய ரிசப்ஷனு இந்த செட்டப்லாம் எடுத்து அவங்க கணவனுக்கு அனுப்பும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஓகே, அப்போ சீக்கிரமாகவே நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு ஏமனுக்கு போயிட்டு ஒரு பொருளாதார சிக்கல் இல்லாமல் நல்ல வசதியான வாழ்க்கை வாழ போகிறோன்ற மாதிரி இருக்கும்போது தான் அந்த மகதி அவனுடைய உண்மையான ஒரு கோர முகத்தை காட்டுறான். அவன் என்ன பண்ணுறான்னா அந்த லாபம் நல்லா கிளினிக் போகவே அதில் எல்லாம் பங்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக இந்த நிமிஷா பிரியாவை அப்யூஸ் பண்ணி ட்ரக்ஸ்லாம் கொடுத்து மயக்க நிலையில் வச்சு அடித்து டார்ச்சர் பண்ணுறான். இவங்க வந்து லோக்கலில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நிமிஷா பிரியா லோக்கலில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவன் மேலே எந்த நடவடிக்கை எடுக்காமல் நிமிஷா பிரியாவை 6 நாள் ஜெயிலில் போடுறாங்க. இப்போ லோக்கலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத அளவுக்கு பண்ணுறான். அவன் அங்கே ஒரு லோக்கலில் ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் வச்சுருக்கிற ஒரு நபர். அவனுக்கு எப்படி இந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு தெரியல. இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது, ஒரு அந்நிய நாட்டு ஆள் தானே, நம்ம ஊர் ஆளை நம்ம காப்பாற்றுவோம் அப்படின்ற ஒரு தப்பான மனப்பான்மை. ஒரு வேறு நாட்டிலேருந்து பிழைக்க வந்தவங்களை காக்க வேண்டியது அந்த நாட்டு அரசனுடைய கடமை. ஆனால் அங்கே அரசு அதிகாரிகள் வந்து முறைகேடு பண்ணியிருக்காங்க. இதையே மெயின் பாயிண்ட்டாக வச்சு இந்திய அரசாங்கம் வந்து கேள்வி எழுப்பி நிமிஷா பிரியாவை காப்பாற்றலாம். இப்போ 16ஆம் தேதி தூக்கு தண்டனை, அவனை கொல்லணுன்ற எந்த நோக்கமும் இல்லை. அவன் தான் இங்கே ஏமாற்றிருக்கான். கஷ்டப்பட்டு கடன் வாங்கி போய் இன்வெஸ்ட் பண்ணதில் இவன் வந்து ஆரம்பத்திலேயே இப்போது இந்த கொலை 2017 நடக்கும்போது எப்படி செய்தி வருதுன்னா, இந்திய செவிலியர் தன் ஏமன் நாட்டு கணவரை கொன்று விட்டார் அப்படின்ற மாதிரி தான் செய்தி வருது. அவங்க கணவரை பதறாரு, புருஷன் நான் இங்கே இருக்கேன், இன்னும் கணவனை கொண்டுட்டாங்க அப்படின்னு செய்தி வருது. கணவனை கொண்டுட்டான்னு தான் மொட்டையாக வருது. அதுக்கப்புறமா தான் ஏமன் நாட்டு பிரஜை அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக வருது. இவங்க அந்த திருமணம் நடந்தது, அந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே வேண்டாம். நம்ம என்னென்னா அவங்க ஏதோ ஒரு லாப நோக்கத்துக்காக காட்டுற இடத்துலலாம் கையெழுத்து போட்டாங்க. இப்போவும் அவங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த மரண தண்டனை சிக்கல் எதற்குன்னா, அங்கே வந்து அவங்க எல்லா டாக்குமெண்ட்லையும் அவங்களுக்கு அரபிக் தெரியாது, எல்லா டாக்குமெண்ட்லேயும் சைன் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு இங்கே வாதாடுவதற்கு ஒரு ஜூனியர் வழக்கறிஞரை தான் அந்த அரசாங்கம் கொடுத்துருக்கு. அவரும் பெருசாக திறன்பட வாதிக்கலை. இவங்களுக்கும் அந்த மொழி பிரச்சனை இருக்குது. இந்த மஹதி கொன்னது மிகப்பெரிய குற்றம்தான்.
ஆனால் இவனுடைய செயல்களை கன்சிடர் பண்ணல. இவங்களும் இங்கே மிகப்பெரிய பாதிக்கப்பட்ட ஒரு பெண், இவங்களுக்கு குடும்பம் இருக்கு, ஆமாம், ஒரு 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 37 வயது பெண் வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு 30 வயது இருக்கும்போது, ஒரு இன்னும் குறைவான வயது இருக்கும்போது அங்கே வேலைக்கு போனவங்க தொடர்ச்சியாக இங்கே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்ப வளர்ச்சிக்காக, குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்றதுக்காக கடன் வாங்கி எவ்வளவோ பாடுபட்ட ஒரு பெண்ணை இவன் கொடூரமாக டார்ச்சர் பண்ணி, இவன் அந்த எப்படி சொல்கிற சாப்பாடும் அவங்களுக்கு சரியாக அவன் கொடுக்கல. அதாவது நான் நாட்டை விட்டியாவது போகிறேன், என்னை விட்டுரு அப்படின்னு கெஞ்சினாலும் இவன் அந்த பாஸ்போர்ட்டை வந்து கொடுக்கவே இல்லை. தொடர்ச்சியாக உடல் ரீதியான ஒரு டார்ச்சர் கொடுத்துட்டே இருந்திருக்கான் இந்த மஹதி. இப்போது இந்த குடும்பம் வந்து இங்கே ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து இவங்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு ஆனன்ற ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட இதை சொல்கிறாங்க. சரி, மயக்க மருந்து போட்டு நம்ம தேடலாம், பாஸ்போர்ட் இங்கே தான் எங்கேயாவது வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது அவன் வீட்டில், போய் தேடலான்னும் போது மயக்க மருந்து செலுத்தி அதிக டோஸ் ஆகிறதுனால அவன் செத்துடுறான். அப்புறமா இவனை துண்டு துண்டாக வெட்டி தண்ணி டேங்க்கில் போடுறாங்க. அப்புறமா தொடர்ச்சியாக ஒரு வாரத்திலே சிக்கிக்கிறாங்க. அவங்க எங்கே போனால் மஹதி எங்கே அப்படின்போது இவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை அந்த குடும்பத்துக்கே தெரியும்ல. அதனால் தொடர்ச்சியாக இது ஏமன் நாட்டு தலைநகரில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் இவங்களுக்கு தண்டனை உறுதியாகுது. இங்கே ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது இவங்க தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு பரவலாக செய்திகள் பேசப்பட்டது. என்னென்னா, அந்த நாட்டு சட்டத்தின்படி பிளட் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டு சட்டம் அந்த குடும்பத்துக்கு ஒரு காசு கொடுத்து மன்னிப்பு கேட்டு அவங்க வந்து அந்த மன்னிப்பு கோர்ட்டில் வந்து அந்த குடும்பத்துக்கிட்ட கேட்பாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டை சேர்ந்த நபர் கொல்லப்பட்டிருக்கிறார், இந்த நபரால் உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க போகிறோம், ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுடைய கோரிக்கை கேட்பாங்க. இவங்க ஒருவேளை இந்த பிளட் மணி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இவங்க நாங்கள் மன்னிச்சு விட்டுறோம் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு தூக்குலேருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. நியாயமாக அந்த மஹதி குடும்பத்தை சேர்ந்தவங்க தப்பு செஞ்சது என் கணவர் தான், அவன் ஒரு பெண்ணுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கிக்கிட்டு அந்த காசுலேயே அவன் தின்னுக்கிட்டு ₹1 தரமாட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணோட பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணவன், அதுக்கப்புறமா அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவளையே ஜெயிலுக்கு அனுப்பிச்சவன், இந்த மாதிரி ஒரு கொடூரனை கொன்று இருக்கா, தெரியாமல் கொன்று இருக்கா, அதுவும் இன்டென்ஷனலாக கொல்லலை, அதனால் நாங்கள் மன்னிச்சிடுறோம் அப்படின்ற பெருந்தன்மையாக அவங்க சொல்லணும். ஏன்னா குறைஞ்சபட்ச மனிதாபிமானம் வேண்டாமா? நாடு விட்டு நாடு வந்த பெண்ணை ஏமாற்றி தின்ன அந்த குடும்பம் இந்த பிளட் மணியை ஏற்றுக்கிட்டு மன்னிப்பாங்களான்றது சந்தேகம். ஏன்னா இதே மாதிரி வேற ஒரு வழக்கில் மிகப்பெரிய தொகை, இந்திய மதிப்பில் 42 கோடி வரக்கூடிய பெருமானமுள்ள ஒரு பணத்தை கொடுத்தா அந்த குடும்பம் ஏற்றுக்கலை. அதனால் நிராகரிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த குற்றத்தினுடைய தன்மையை பார்க்கணும். இங்கே யார் வந்து இங்கே கொலைக்கு இது தெரிஞ்சு கொலை பண்ணல, அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக அவங்க வந்து துண்டு துண்டாக வெட்டி இந்த தண்ணியில் போட்டு தான் இவங்க மேலே ஸ்ட்ராங்காக வந்து நிற்கிது. நான் வந்து வெறும் மயக்க ஊசி போட்டு இதற்காக தான் பண்ணேன் அப்படின்னு அத்தோட இவங்க தப்பிக்க நினச்சி போட்ட திட்டங்கள் தான் ஸ்ட்ராங் எவிடன்ஸாக மாறுது. இவங்க இதே மாதிரி ஒரு வேளை போயிட்டு என்ன இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணால் நான் மயக்க மருந்து தான் கொடுத்தேன், தெரியாமல் அளவு கூடிடுச்சு அப்படின்னு அந்த இடத்துல வரைக்கும் நிப்பாட்டி இருந்தால் கூட இவங்க தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, எப்படியாச்சும் தப்பிச்சு இந்தியாவுக்கு போயிட்டா நம்ம கணவனையும் தாயையும் மகளையும் பார்க்க மாட்டோமான்ற ஒரு ஆதங்கத்தில் ஒரு சில வேலைகளை இவங்க செஞ்சிடறாங்க. ஆனால் இந்த தப்பு செய்ய தூண்டினது யார்? அந்த மஹதின்ற ஒரு அயோக்கியன் உன்னை நம்பி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஒரு பெண்ணை வந்து நீ கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க. அவங்க குடும்பம் எப்படி, இந்த மஹதி குடும்பம் இதை எப்படி அனுமதிச்சிச்சுன்னு தெரியவே இல்லை. அப்போ அங்கே ஏமன் நாட்டு மக்கள் மேலேயே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தி வருது. தொடர்ச்சியாக இவங்க தாயார் எவ்வளவோ சட்ட ரீதியான போராட்டங்கள் பண்ணி ஏமனுக்கு போகணுன்றாங்க. ஏமன் இந்த உள்நாட்டு யுத்தம் வந்த காரணத்தினால இந்திய அரசாங்கம் ஒரு தடை விதிச்சிருக்கு. ஏமனுக்கு வந்து நம்ம நாட்டு குடிமக்கள் போகக்கூடாது, ஏன்னா அங்கே போனால் பாதுகாப்பின்மையான ஒரு சூழல் இருக்கும்போது போகக்கூடாதுன்னு ஒரு சட்டம், அது இன்னும் தளர்த்தப்படலை. அப்படியே போகணுன்னாலும் வேறு பாதையில் வேறு ஒரு விமான நிலையத்தில் இறங்கி அங்கேருந்து பை ரோடு 14 மணி நேரம் போகணும். அந்த லொக்கேஷனுக்கு போகணுன்னா அவங்க தாயார் அதற்கு ஸ்பெஷல் பர்மிஷன் வேணும், அதெல்லாமே மறுக்கப்படுது. ஏன்னா இங்கே மிகப்பெரிய ஜியோபாலிட்டிக்கல் சட்ட சிக்கல் இருக்குது, சர்வதேச அரசியல் ஒரு சில சட்ட சிக்கல் இருக்குது. இதை மீறி இங்கே சமூக ஆர்வலர்கள் ஒரு சிலர் தமிழ்நாட்டை சேர்ந்தவரெல்லாம் எவ்வளவோ போராடுறாரு. பிளட் மணி இங்கே வந்து நிமிஷா பிரியாவை சேவ் பண்ணுன்றதுக்காக ஹேஷ்டேக்லாம் ட்ரெண்ட் பண்ணி என்னென்னமோ பண்ணுறாங்க. இருந்தும் அந்த நாட்டு நீதிமன்றம் வந்து உறுதியாக ஒரு தீர்ப்பை கொடுக்குது. அங்கே இருக்கிற அதிபரும் அதை உறுதி பண்ணுறாரு. இதை மீறி 16ஆம் தேதி தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுமா, அது தடுத்து நிறுத்தப்படுமா,
இந்திய அரசாங்கம் நினச்சா இதை செய்யலாம். ஏன் சொல்கிறேன்னா முகாந்திரம் இருக்குது. அந்த மஹதின்ற இறந்து போன மஹதி அவன்தான் வந்து இந்த 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 மாதிரி சம்பவம் நிகழ்வதற்கு காரணமே அவன்தான். அதனால தான் நிமிஷா பிரியா வேறு வழி இல்லாமல் இந்த சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. அதனால் கொலையை நியாயப்படுத்தலை. நம்ம அவங்களுடைய நோக்கம் கடவுச்சீட்டை பாஸ்போர்ட்டை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அப்போ இவன் நம்மளை ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணக்கூடாது, இல்லைனா போலீஸை வச்சு மறுபடியும் நம்மளை ஜெயிலுக்கு அனுப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு பயத்தில் மயக்க ஊசி போடுறாங்க. அதில் ஒரு சின்ன தவறு. அவங்க கொல்லணும்னு நினச்சிருக்க மாட்டாங்க. எதனால் சொல்கிறேன்னா, பாஸ்போர்ட் கிடச்சி அவங்க நாடு திரும்பணும்னு நினைக்கிறவங்க கொலை பண்ணிவிட்டு நாடு திரும்பணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அது சட்ட சிக்கலை உருவாக்கும்னு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். அது அன்இன்டென்ஷனல்டு ஒரு 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 தவறாக தான் அதை பார்க்கணும் அவங்க செஞ்ச அந்த கொலையை. அதனால் இந்திய அரசு இப்போ இதற்கு தலையிட்டு, நேரடியாக தலையிட்டு இதில் ஏதாச்சும் ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணுன்றது நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்குது. நம்ம நாட்டு பெண்மணி செவிலியர் நடத்தும் சட்ட போராட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். வெற்றி பெறுமான்றது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி. நன்றி.